ஹலோ வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூ ஆன்லைன் கேமிங் பில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அதை பாஸ் பண்ணதன் மூலமாக பார்த்தோம்னா மணி பேஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஸ், இப்போது ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ட்ரீம்11, எம்பிஎல், மை 11 சர்க்கிள் இந்த மாதிரியான ஆப்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கார்ட் பேஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ரம்மி சர்க்கிள் ஆகட்டும், இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து தடை பண்ணுற மாதிரி அந்த பில்ல வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் ட்ரீம்11 மாதிரியான ஆப்ஸில் நம்ம ப்ளே பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் போக ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா நாங்கள் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பில்லை பாஸ் பண்ணது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 crore புழங்கக்கூடிய ரியல் மணி கேமிங் செக்டர் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 லட்சத்துக்கும் மேலே ஜாப் லாஸும் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் கம்பெனிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பில் வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, எந்த விதமான டிஸ்கஷன் கருத்து கேட்பு இதெல்லாம் இல்லாமல் இந்த பில்லை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த பில்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்கலாம். இதுக்கெல்லாம் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஆன்லைன் கேம்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் அனுமதிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆன்லைன் செஸ் இந்த மாதிரியான ஆப்ஸுக்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அது போக எங்கெங்கெல்லாம் வந்து ரியல் மணி இன்வால்வ் ஆகாத கேம்ஸ்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், கார்ட் பேஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஸ், மொத்தமாக சொல்லணும்னா மணி வச்சு ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க தடை விதிச்சிருக்காங்க. இந்த லா நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா யாராவது இந்த இல்லீகல் ஆப்ஸில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது அது கிரிமினல் அஃபென்ஸாக கன்சிடர் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற தண்டனையும் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சம்மந்தமாக பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கும் அவங்க வந்து தடை விதிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த லா நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன இம்பாக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 2 லட்சத்துக்கும் மேலே எம்ப்ளாயீஸ் வந்து பாதிப்படைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 400க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸும் இதனால பாதிப்படைகிறாங்க. சொல்ல போனோம்னா கவர்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா 20,000 crore டேக்ஸ் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது. அடுத்ததா இண்டஸ்ட்ரி, அதாவது ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு கம்ப்ளீட் பேன் வந்து தீர்வாகாது. இப்படி கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறதன் மூலமாக அது எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் எல்லாருமே ஆஃப் ஷோர் பெட்டிங் சைட்ஸ், அதாவது இப்போவே பார்த்தீங்கன்னா நிறையா இல்லீகல் பெட்டிங் சைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர இதை கட்டுப்படுத்த முடியாது. அதனால இதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறதை விட்டுட்டு இதை ரெகுலேட் பண்ணணும், அதாவது முறைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அடுத்ததா லீகல் ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம்னா இந்த ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ் வந்து கேம்பிளிங்ல வராது அப்படின்னு ஆல்ரெடி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆகட்டும் கேம்பிளிங் ஆகட்டும் இந்த ரெண்டுமே ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. அதாவது ஸ்டேட்டுக்கு தான் அதிக உரிமை வந்து அதிக பவர்ஸ் வந்து இருக்கு. அந்தந்த ஸ்டேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு ஆப்பை வந்து பேன் பண்ணணும், ஒரு ஆன்லைன் கேமிங் ஆப்பை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லா கொண்டு வந்து பேன் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி தான் ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் சிக்கிம் இங்கெல்லாம் வந்து ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் மணி பேஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஸுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. இப்போ இந்த லா பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் அவங்க கருத்து கேட்காம இந்த லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்டேட் பவர்ஸை வந்து ஓவர்லேப் பண்ணுறதா இருக்குது, அதாவது மீறதா இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லா வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது. ஏன்னா இப்போ எந்த ஆப்பை வந்து பேன் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் கிட்ட வந்து எந்த கருத்தும் கேட்கலை. அதுக்கப்புறம் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது லோக்சபாவில் டிஸ்கஷன் நடக்கும். ஆப்போனண்ட், அதாவது அப்போசிஷன் பார்ட்டி கிட்ட இருந்து அவங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பில்லை வந்து ஒரு லா வந்து கொண்டு வரணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால இது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. கடைசியா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒன்னே ஒன்று தான், இந்த செக்டரை வந்து ரெகுலேட் பண்ணி ஆகணும். முறைப்படுத்தினாங்க அப்படிங்கும்போது வரக்கூடிய நாட்களில் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கில் பேஸ்ட், அதுக்கப்புறம் கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணி அவங்க வந்து லா கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக டாக்ஸ் விதிச்சாங்க அப்படிங்கும் போதும் இந்த செக்டார் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.
இப்போ இந்த லா கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பிளாக் மார்க்கெட்டுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. ஏன்னா, கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல நெறைய பேரு இந்த ஆன்லைன் கேம்ஸ் ப்ளே பண்ணி பழகிட்டாங்க. இப்ப அது இல்ல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லீகலா எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இதன் மூலமா ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாகும். அதனால கம்ப்ளீட் பேன் பண்றத தவிர்த்துட்டு, ரெகுலேட் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதுதான் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா இத பத்தி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்காது அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2021ல நம்ம பார்த்திருப்போம். தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து இதே போல தான் கம்ப்ளீட் பேன் கொண்டு வந்திருந்தாங்க. 2021 பிப்ரவரி மாசம் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்லாம் வந்து ஹை கோர்ட் கிட்ட முறையிட்டு ஒரு 6 மந்த்ஸ்லயே ஆகஸ்ட் 1 வீக்ல அந்த பேன வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதே போல தான் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டும் இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஸ்கில் பேஸ்டு கேம். அது வந்து கேம்பிளிங்ல வராது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதனால இந்த அ லா வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. மேக்ஸிமம் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாட்களுக்கு தடையில இருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வரத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ யாருமே வொரி பண்ணிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இப்ப இந்த லா கொண்டு வந்திருக்கிறதால, வரக்கூடிய நாட்கள்ல ஃபேண்டசி ஆப்ஸ்ல ப்ளே பண்ணலாமா? இல்ல ப்ளே பண்ண முடியாதா? அப்படிங்கிறது ஏதாவது அப்டேட் கிடைச்சது அப்படிங்கும்போது, Telegram அண்ட் WhatsAppல ஷேர் பண்றேன். அ மறக்காம அங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது, கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க பெர்சனலாவும் மெசேஜ் பண்ணி உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஃபேண்டசி கேம் ப்ளே பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிகமா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.